ஆபரேஷனே பண்ணாம காலை வெட்டி எடுக்காம சரி பண்றதுக்குரிய ஒரு வெளிப்பூச்சி மருந்து தான். இப்ப இந்த ரத்த குழாய்கள்ல போய் இந்த சுகர் என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸ் போய் டக்கு டக்குன்னு மோதும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது. இதை தான் இன்சுலின் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பாதத்துல இருந்து மேல என்ன ஆகுதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழுக ஆரம்பிக்குது. அது மாதிரி கண்டிஷன்ல தான் வெட்டி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன். டயாபெட்டிக் அல்சர், அதாவது நீரழிவுனால ஏற்படக்கூடிய புண்களை ஆபரேஷன் பண்ணி காலை வெட்டி எடுக்க வேண்டிய எப்படியேப்பட்ட மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய புண்களையும் ஆபரேஷனே பண்ணாம காலை வெட்டி எடுக்காம சரி பண்றதுக்குரிய ஒரு வெளிப்பூச்சி மருந்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மருந்தை உள்ள நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கக்கூடிய மருந்துகளோட உள்ள சாப்பிட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த மருந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப அற்புதமா சரியாதுங்க. இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சயின்ஸ், ஒரு கிளான்ஸ், சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம பல வீடியோக்களை காமிச்சிருக்கோம். சுகர் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல போய் மோதும், டக்குன்னு மோதும். இதுல மேக்ரோ வஸ்குலர் சிஸ்டம், மைக்ரோ வஸ்குலர் சிஸ்டம்னு ரெண்டு இருக்கு. மேக்ரோங்கிறது பெரிய ரத்த குழாய்கள், மைக்ரோங்கிறது சின்ன ரத்த குழாய்கள். ரொம்ப நம்ம முடியளவு ரொம்ப நைஸா இருக்கும். அதுக்குள்ளார ரத்தம் போய் எல்லா செல்களுக்கும் உணவு கொடுக்கும். இப்ப இந்த ரத்த குழாய்கள்ல போய் இந்த சுகர் என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸ் போய் டக்குன்னு மோதும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது. இதை தான் இன்சுலின் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்பட்டா அந்த ரத்த நாளங்களை வீக் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகி பிறகு போயிடும். அதுக்காக என்ன பண்ணு அப்படின்னா கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்கா போய் எங்க அதிகமா டேமேஜ் ஆயிருக்கும் அந்த இடத்த மூட ஆரம்பிக்கும். அதோட இல்லாம ஒரு புண்ணு ஏற்பட்டாலோ ஒரு சின்னதுல எது இடிச்சு எதுவும் ஏற்பட்டாலோ என்ன ஆகுதுன்னா அந்த புண்ணுல இருக்கக்கூடிய கழிவு பொருட்களோ இதுல டெபாசிட் ஆகி அந்த ரத்த குழாய்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அதனுடைய குறுக்களவை குறைக்கிற மாதிரி இடையில படிஞ்சிடும். படிகிறனால கால்களில் இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம், ரத்த மூலியமா தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த செல்களுக்கெல்லாம் உணவு கிடைக்குது. அந்த உணவு கிடைக்காம அப்படியே டெட் ஆகி கீழே பாதத்துல இருந்து மேல என்ன ஆகுதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழுக ஆரம்பிக்குது. அது மாதிரி கண்டிஷன்ல தான் வெட்டி எடுத்துறாங்க. இப்படிப்பட்ட புண்களையும் ஆபரேஷன் பண்ணாம காப்பாத்துறதா இந்த வீடியோல காமிக்கக்கூடிய மருந்து. வாங்க அந்த மருந்து எப்படி பண்றதுன்ற முறைக்கு போவோம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் சுத்தி செஞ்சது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷின்லையோ மிக்சிலையோ அரைக்கக்கூடாது. அரைச்சோம்னா சூடாகிறனால அதனுடைய தன்மைகள் மாறி போயிடும். சூடு ஏறாமல் அரைக்கணும். என்ன பண்ணணும்னா உரலில் இடித்து அதை கல்வத்தில் அரைச்சி இல்லை உரல்லையே நல்லா அரைச்சி அதை வஸ்திரகாயம் செஞ்சு எடுத்த தூள் 10 கிராம். அடுத்து கடுக்காய் தூள், அதுவும் சுற்றி செஞ்சது வஸ்திரகாயம் செஞ்சு 10 கிராம். அப்புறம் வந்தீங்கன்னா படிகாரம், ரா படிகாரம் இப்படி இருக்கும் உங்களுக்கு. அதை சுத்தி முறை ஏற்கனவே காமிச்சிருக்கேன். சுத்தி முறை சுத்தி பண்ணி எடுத்த படிகாரம் 10 கிராம். பார்த்தீங்கன்னா இது இதுக்கும் வெயிட் பயங்கர வித்தியாசம் வரும். சுத்தி பண்ணோம்னா தெர்மோகோல் மாதிரி ஆயிரும். ஆனால் இது கல் மாதிரி வெயிட் இருக்கும். இதுதான் சுத்தி பண்ண படிகாரம் 10 கிராம். அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாட்டு பசு மாட்டு வெண்ணெய் ஒரு 100 கிராம். அதெல்லாம் 10 கிராம்னா இது 100 கிராம். இப்போ கல்வம் வச்சுட்டேன். கல்வத்தில் முதல்ல படிகாரத்தை போட்டு அரைக்கணும். ஏன்னா அது நரநரன்னு இருக்கும். அதனால முதல்ல படிகாரத்தை போட்டு ஒரு 3 மணி நேரம் அரைக்கணும். அதுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா கஸ்தூரி மஞ்சள், கடுக்காய் தூள் ஒவ்வொரு 3 மணி நேரம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணுறோம், இந்த பசு வெண்ணெயை போட்டு அரைக்கிறோம். அரைச்சி நல்லா அது ஒரு 3 மணி நேரம் அரைச்சி மை மாறி எடுத்துக்கணும். அதுதான் மருந்து. நல்லா 3 மணி நேரம் அரைக்கிறாங்க. கை மாற்றி அரைங்க. ஒரே ஆள் அரைக்க முடியாது. 3 மணி நேரம் அரைச்சாச்சு. அடுத்து கஸ்தூரி மஞ்சளை சேர்க்குறேன். கஸ்தூரி மஞ்சளை போட்டு இது நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா இதையும் 3 மணி நேரம் அரைக்கணும். 3 மணி நேரம் அரைச்சாச்சுங்க. அடுத்து கடுக்காப்பொடியை போட்டு அரைக்கணும். கடுக்காப்பொடியை போட்டு முதல்ல இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி ஒரு 3 மணி நேரம் நல்லா அரைக்கிறோம். இப்போ பசுவெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் 3 மணி நேரம் நல்லா மை மாதிரி அரைக்கணுங்க. அந்த உள்ள சுகரை குறைக்கிறதுக்கு தான் நாம இங்க ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய மருந்து. இது இன்சுலின் போடாதவர்களுக்கு பயன்படுத்துறது. இந்த சூரணத்தை கேப்சூல்ல அடைச்சி கொடுப்போம். ஒரே வாரத்தில் எவ்வளவு 500 சுகர் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே கண்ட்ரோல் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறது இன்சுலின் போட்டு இருக்கிறவங்களுக்கு இன்சுலினை நிறுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து. இதுவும் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாசத்துல என்ன ஆகுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்சுலினை நிறுத்திடலாம். அடுத்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய களிம்பு இதுதாங்க. இதை மேல் பூச்சா பூசி பக்காவா ட்ரெஸ்ஸிங் பண்ணி
பூசி அதை வந்து காத்துப்படும்படி வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 பாயிண்ட் உள்ள சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும். அடுத்து வந்து பக்காவா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். மூணாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதை மூடக்கூடாது. இதுதான் மெயினான விஷயங்கள். சரி நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்க கிட்ட சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்கு இது பயனுள்ளதா அமையும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.